என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, இந்த உலகமே ஒரு சூழ்ச்சி நிறைந்த உலகமாக இருந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? என்ன நடக்கின்றது என்று அறிய முடியாமல் திசை திகைத்து என் குழந்தையே, நீ எதற்காகவும் கவலைப்படாதே. உன் அம்மாவாகிய இன்று நான் அதற்கு தீர்வினை கொண்டு வந்திருக்கின்றேன். உனக்கு செய்வினைகளை செய்திருப்பார்களோ என்ற சந்தேகம் உனக்கு வந்துவிட்டது. ஏனென்றால் உன்னுடைய துரோகிகளும் எதிரிகளும் அப்பேற்பட்ட எண்ணங்களை கொண்டவர்கள் என்பதனால் என் குழந்தை உனக்கு அத்தகைய பயம் வந்துவிட்டது. உனக்குள் இருக்கின்ற பயத்தினை நான் உறுதிப்படுத்த வந்திருக்கின்றேன். அந்த பயம் உனக்கு தேவையில்லாததா என்பதை உன் அம்மா நான் உனக்கு சொல்லிக் கொள்கின்றேன் என் தங்கமே. அது மட்டுமல்லாமல் இது போன்று உனக்கு செய்ய நினைத்தவர்கள் யார் என்பதையும் அடையாளத்தை காட்டித் தருவதற்கு உன் அம்மா நான் இன்று உன்னை தேடி வந்துள்ளேன். என் அன்பு குழந்தையே, நீ எத்தனை நாட்களும் இதை பற்றி அறிய முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாய். யாரென்று தெரியாமல் என் குழந்தை நீ திணறிக் கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, நமக்கு செய்வினைகள் செய்கின்ற அளவிற்கு இவர்களுக்கு மனம் வந்துவிடுமோ என்கின்ற எண்ணமும் உனக்குள் தோன்ற ஆரம்பித்து விட்டது. என் குழந்தையே, எந்நேரமும் இதை பற்றி சிந்தித்து சிந்தித்து உன்னுடைய நிம்மதியையும் சில காலமாக தொலைத்து கொண்டிருக்கின்றாய். இதற்கெல்லாம் காரணம் உனக்கும் உன்னுடைய உறவுகளுக்கும் இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள்தான். என் தங்கமே, நான் உறவினர்கள் சொத்து சம்பந்தமாக உன்னிடம் மிகப்பெரிய பிரச்சனையில் ஈடுபட்டு வாக்குவாதத்தில் நடந்து உன்னை நன்றாக இருக்க மாட்டாய் என்று தூக்கிவிட்டோம் என்று சென்று விட்டார்கள். என் தங்கமே, நீ அன்றிலிருந்து மனதில் உனக்கு பயம் வந்து விட்டது. தவறு ஏதும் செய்யாமல் நம்மை பழிவாங்கும் பழி சொல்லுக்கு ஆளாக்கி விட்டார்களே. நிச்சயமாக நியாயம் நம் பக்கம் இருந்தும் அவர்கள் பக்கம் நியாயம் இருப்பது போல நம்மை குற்றவாளியாக நினைக்கின்றார்களே என்று என் குழந்தை நீ வேதனையில் இருந்து கொண்டிருக்கின்றாய். என் அன்பு குழந்தை, உன் அம்மாவாகிய நான் இன்று உனக்கு அதற்கான தெளிவினை கொடுத்து விடுகின்றேன். செய்வினைகளை செய்தவர்கள் யார் என்பதையும் நான் உனக்கு வெளிப்படையாகவே சொல்லிவிடுகின்றேன். அவர்கள் யார் மூலமாக இந்த செய்வினைகளை செய்தார்கள், அதனால் உனக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டது என்பதனை உனக்கு நான் நிச்சயமாக சொல்கின்றேன். நீ என் வாக்கினை முழுமையாக கேள். நிச்சயமாக உனக்கு என்ன சொல்ல வருகின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். செய்வினைகள் என்பது ஒருவர் உன்னை வாழவிடாமல் ஆக்குவதற்காக செய்கின்ற விஷயம். அவர்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வைத்து உன்னை அழிக்க நினைப்பார்கள் என்பது என் குழந்தை அப்படித்தான் உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்காக அவர்களையும் தேடி சென்றது நிதர்சனமான ஒரு உண்மை. இது உண்மையாகவே நடந்த ஒரு விஷயம்தான். என் குழந்தை, நீ பயந்ததில் ஒரு நியாயம் இருக்கின்றது என்பதனால்தான் உன் அம்மா இன்று உன்னை தேடி ஓடோடி வந்தேன். இல்லை என்றால் செய்வினைகள் என்று எதுவும் கிடையாது, உன்னை யாராலும் எதுவும் செய்துவிட முடியாது என்று சொல்லி அம்மா இந்த வாக்கினை முடித்திருப்பேன். ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்தது உண்மைதான். உனக்கு அவர்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்ததோடு மட்டுமல்லாமல் அவர்கள் அங்கே சென்று உனக்கான விஷயங்களை செய்ய தொடங்கியும் விட்டார்கள். உன் அம்மாவிற்கு இந்த விஷயங்கள் தெரிய வந்த பொழுதுதான் நான் புரிந்து கொண்டேன், அவர்கள் உன்னை அழிக்கவே திட்டம் தீட்டி இருக்கின்றார்கள் என்று. என் தங்கமே, அதன் பிறகுதான் இந்த பிரச்சனைகளை அப்படி என்ன என் குழந்தை தவறு செய்தாய் என்று பார்க்க நேர்ந்த பொழுதுதான் உன் அம்மா நான் புரிந்து கொண்டேன். என் குழந்தை, உன் மீது எந்த தவறும் இல்லை. அவர்கள் தவறை மறைப்பதற்காக மட்டுமல்லாமல் அவர்கள் பக்கம் இருக்கின்ற தவறை நியாயப்படுத்தவும் அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள் என்பதை, அதனால் அவர்களுக்கான தீர்வினை அவர்கள் பெற்றுவிட முடியும் என்று நினைப்பதோடு மட்டுமல்லாமல் உன்னை அழித்து விட்டால் அவர்களுக்கு எதிரிகள் துரோகிகள் என்று யாருமே இருக்க மாட்டார்கள் என்று நினைக்கின்றார்கள். அவர்களினுடைய பக்கத்தில் நீ அவர்களுக்கு துரோகியாக தெரிகின்றாய். ஆனால் உண்மையில் உனக்கு துரோகத்தை செய்தவர்கள் அவர்கள் என்பதனை
நீ புரிந்து கொள். இன்று உனக்கு அதற்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கத்தான் போகின்றது. நீ அதிலிருந்து மீண்டு வரத்தான் போகின்றாய். உன் குடும்பத்தில் நடக்கின்ற பிரச்சனைகள், உன்னுடைய இல்லத்தில் எப்பொழுதுமே நிம்மதியில்லாமல் இருப்பது என்று 1008 பிரச்சனைகள் உன்னை சுற்றி இருக்கின்றது. என் பிள்ளை, நீ தவித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில்தான் உனக்கு இந்த சந்தேகம் வந்தது. என் குழந்தையே, உன்னுடைய சந்தேகத்தின்படி அவர்கள் சென்றதும் செய்ய நினைப்பதும் உண்மைதான். ஆனால் அதை செய்கின்ற வேளையில்தான் உன் அம்மாவாகிய நான் இது கூட சிலர் செய்யும் பொழுது அவர்கள் பக்கம் நியாயம் இருந்தால் மட்டும்தான் அது பலிக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தீயவர்கள் ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கும் பொழுது அது நிச்சயமாக அவர்களுக்கு எந்த பலனையும் கொடுத்து விடாது. அப்படியே அவர்கள் செய்து அது உன்னை தாக்க வந்தாலும் உன் இல்லத்தின் வாசலில் உனக்காக காவலுக்கு நின்று கொண்டிருப்பது யாரென்று நினைக்கின்றாய்? நான் உன் அம்மா. அங்கே உனக்கு காவலாக நான் இருக்கின்றேன். என்னை பார்த்த பிறகும் அந்த தீய சக்தி நிச்சயமாக உன்னை எதுவும் செய்யாது என் தங்கமே. அப்படி நான் காவலாக இருக்கும் பொழுது உன்னை அதனால் தொட்டுவிட முடியுமா? அதனால் நான் அங்கேயே அவர்களை நிறுத்திவிட்டதோடு மட்டுமல்லாமல் இனிமேல் உனக்கு எதுவும் செய்துவிட முடியாதபடிக்கு அவர்கள் நல்லதொரு பாடத்தினை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே. இதை செய்தவர்கள் உன்னுடைய உறவுகள், உன்னுடைய ஒன்றுவிட்ட உறவுகள். அவர்கள் எல்லோருமே சகோதர சகோதரிகள் என்பதனை புரிந்து கொள். அவர்களுக்கு ஆரம்பிக்கின்ற பெயர் நான் உனக்கு சொல்கின்றேன். இதில் யாராவது ஒருவரினுடைய பெயர் அந்த சகோதர சகோதரிகளிடம் புரிந்ததனாலே நான் சொல்கின்ற விஷயம் உண்மை என்று நீ புரிந்து கொள். அவர்களின் பெயர்கள் ஆரம்பிக்கின்ற எழுத்துக்களை அம்மா நான் சொல்கின்றேன். அதில் நிச்சயமாக ஒருவர் உனக்கு நீயே அறிந்து கொள்கின்ற வகையில் அவர்களின் பெயர்கள் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அவர்களினுடைய பெயர்களின் முதல் எழுத்துக்கள் தா, தி, பா, கோ, ஆ, வி. அதாவது தா, பா, கோ, ஆ, வி. இதில் செய்வினைகளை செய்ய நினைத்தவர்களின் பெயர் நிச்சயமாக நீ புரிந்து கொண்டிருப்பாய் என் தங்கமே. அவர்களினுடைய எண்ணங்கள் உன்னை அழிக்க வேண்டும் என்று இத்தனை நாட்களாக பாசத்தோடும் அன்போடும் பழகியது போல நடித்தவர்களுக்கு இப்பொழுது நடிக்க தெரியாமல் போய்விட்டது. அவர்கள் அந்த நடிப்புதான் என்று உனக்கு வெளிக்காட்டியதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மனதிற்குள் எத்தனை கொடூரமான எண்ணம் இருந்திருக்கின்றது என்பதனையும் வெளிக்காட்ட துணிந்து விட்டார்கள். இனிமேல் அவர்களை ஒரு கை பார்ப்பது என்றும் உன் அம்மா நான் முடிவெடுத்து இருக்கின்றேன். இனி உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற எல்லா விஷயங்களுக்கும் நான் பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன். எந்த ஒரு தீய வினைகளும் உன்னை ஒரு பொழுதும் தொடவோ நெருங்கவோ முடியாது. உனக்கு பாதுகாவலாக நான் இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் உனக்கு தாயாக உன் இல்லத்தின் வாசலில் எப்பொழுதுமே இந்த கோலத்தில் நான் நின்று கொண்டிருப்பேன் என்பதனையும் நீ நினைவில் வைத்துக்கொள். நான் இந்த கோலத்தில் நிற்கும் பொழுது இந்த அம்மாவாகிய உன்னுடைய கரங்களை கண்டாய் அல்லவா? நான் உன்னுடைய எதிரிகளையும் துரோகிகளையும் உனக்கு துரோகம் செய்கின்ற எல்லா வினைகளையும் சுழற்றி எடுத்து விடுவேன் என்பதனையும் நீ நினைவில் வைத்துக்கொள். இந்த அம்மாவினுடைய அன்பில் திளைக்கின்ற என் குழந்தை, இது போன்று செய்வினை செய்பவர்களை கண்டெல்லாம் பயம் கொள்ளாதே. அவர்கள் செய்வினைகள் செய்கின்றார்கள் என்று நினைத்து விட்டாய் அல்லவா? இப்படியானால் இனிமேல் நீ என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? எத்தனை சூழ்நிலை வந்தாலும், எத்தனை ஒரு நிலைமை உனக்கு வந்தாலும் ஒருபோது மீண்டும் உன் வாழ்க்கையில் இவர்களுக்கு எந்த ஒரு இடமும் கிடையாது என்பதனை நீ புரிய வைக்க வேண்டும் என் தங்கமே. அந்த அளவிற்கு உச்சத்திற்கு சென்றுவிட்ட பிறகு இனிமேல் அவர்களுக்கு உன்னுடைய குடும்பத்தில் நீ எந்த ஒரு இடத்தையும் கொடுத்துவிடக் கூடாது. இதுதான் உன் அம்மா நான் உனக்கு சொல்கின்ற வாக்கு என் தங்கமே. இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.